புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 15 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 10. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள் மேல் போட்டுக்கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம் இருந்த 10 திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்கிறேன். சிந்தனை. இன்று இயேசு கூறுகின்ற முதலாவது உவமையாகிய காணாமற் போன ஆட்டின் உவமையை சிந்திப்போம். பெரிய புனிதர்களுள் சிலர் இந்த உவமை பற்றி சொல்லும்போது 100 என்ற இலக்கம் முழுமையை குறிப்பதாக கூறுகின்றார்கள். அதாவது கடவுளின் அரசின் முழுமையை அது குறிக்கின்றது. அந்த முழுமை புனிதர்களை மட்டுமல்ல, வானதூதர்களையும் கொண்டுள்ளது. காணாமல் போன ஓர் ஆடு இந்த வாழ்வினூடாக பயணிக்கின்ற முழு மனுக்குலத்தையும் குறிக்கின்றது. பாவத்தில் வீழ்ந்த இந்த மனுக்குலத்தை விடாமுயற்சியுடன் தேடி கண்டுபிடித்து வீட்டுக்கு சுமந்து செல்வதே ஆயராகிய இயேசு கிறிஸ்து. முதலாவதாக நாம் இந்த உவமையில் நோக்க வேண்டியது, தொலைந்து போன ஆட்டை தேடி செல்கின்ற இயேசு கோபத்தோடோ அல்லது சினத்தோடோ செல்லவில்லை. அன்பும் அக்கறையும் கொண்ட ஆயராகவே தேடிச் செல்கிறார். நாங்கள் தொலைந்து போகின்ற போது கடவுள் எம்மை எப்படி பார்க்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தொலைந்த நிலையில் எங்கள் மேல் அவர் கொள்ளும் ஆழமான அக்கறை, விடாமுயற்சியுடனான தேடல், கண்டுபிடிக்க வேண்டும் என்ற தளரா அர்ப்பணிப்பு என்பவற்றை நாம் கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கடவுள் தீர்வை நாளில் நீதிபதியாய் நின்று கோபத்தோடு நீதி வழங்கும் கடவுள் அல்ல. மாறாக பாவத்திலே விழுந்த எங்களை தேடி வருகின்ற கடவுள். எங்களை தம் வீட்டுக்கு சுமந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அனைத்து துன்பங்களையும் சுமந்து கொள்ளும் கடவுளாவார். மேலும் இந்த உவமையிலே கவனிக்க வேண்டிய இன்னொன்று, ஆயன் தொலைந்த ஆட்டை தன் தோளில் சுமந்து தன் வீட்டுக்கு கொண்டு செல்கிறார் என்பது. பொதுவாக நாங்கள் தொலைந்த ஆடுகளாகிய நாங்கள் எமது முயற்சியால் தான் நாம் தந்தையின் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் என்று எண்ணுவோம். ஆனால் உண்மை என்னவென்றால், கடவுளே அங்கு வந்து எம்மை தூக்கி தன் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு செல்வார். எமது கடமை ஓடிச் செல்வதை நிறுத்தி அவரது இரக்கமுள்ள கரங்களுக்குள் சரணடைவதே. முதன்மையான முயற்சி ஆண்டவருடையதே. நாங்கள் அவரது கரங்களுள் சரணடைவதே ஆகும்.
இறுதியாக இந்த உவமை சொல்கின்ற மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடைய மகிழ்ச்சியாகும். ஆண்டவரால் சுமந்து இறையரசின் முழுமைக்குள் கொண்டு செல்லப்படுவது எமக்கும் மகிழ்ச்சிதான். ஆயினும் எமது மகிழ்ச்சி ஆண்டவரின் மகிழ்ச்சிக்கு நாம் அளிக்கும் பதிலாக அமைகிறது. அவருடைய மகிழ்ச்சியிலே நாம் பங்கு கொள்ளவே அழைக்கப்படுகின்றோம். என்னோடு மகிழுங்கள், ஏனெனில் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்து விட்டேன். இந்த உவமையை ஆழமாக இன்று சிந்திப்போம். கடவுளின் இரக்கமுள்ள கரத்துக்குள் நாம் சரணடைய துணிவோம். செபம். ஆண்டவரே, எங்களை தூக்கி உமது தோளில் போட்டு உமது வீட்டுக்கு எங்களை கொண்டு செல்லும். ஆமென்.